2 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 2000 ரூபாயில ஆரம்பிச்ச என்னோட பிஸ்னஸ் இன்னைக்கு பல லட்சம் பேரை போய் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸும் பல லட்சம் பேரை போய் சேரணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பண்ண போற இந்த பிஸ்னஸ்க்கு லட்சங்களோ கோடிகளோ தேவையில்லைங்க. வெறும் 2000 ரூபாய் இருந்தா போதுங்க. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் 350 கோடி மக்களுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு பொருள் தாங்க. சிஸ்டர், எனக்கு ஒரு சந்தேகம். பொதுவாக வந்து இன்னைக்கு பெண்கள் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பூ போன்றவங்கன்னு சொல்றாங்க, மென்மையானவங்கன்னு சொல்றாங்க. சில நேரங்கள் பெண்கள் வந்து ஒரு டெரரா மாறிடுறாங்க, மத்திரையாலையாக மாறுறாங்க. இது என்ன ரீசன், என்ன காரணம் இருக்கு? சார், அவங்க எப்பவுமே பெண்கள் அப்படின்றப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பூக்கு அடையாளமா தான் சொல்றோம். அவங்க ரொம்ப மென்மையானவங்க தான். பட் என்னன்னா, வெல்கம் பேக் பிசினஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிசினஸ் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாருனாலையும் ஒரு அடிஷ்னலா டெய்லி ஒரு 10,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய பிசினஸ் பற்றி தாங்க பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் வீட்டில் வந்து ஒரு 10,000 இருந்தாலும் ஒரு குடும்பம் 2 ஆயிடுச்சு. இன்னைக்கு அப்படி இல்லைங்க, ஒரு 50,000 இருந்தாலும் குடும்பம் இன்னைக்கு 2 ஆகும். அந்த அளவுக்கு வந்து விலைவாசி அதிகமாக உயர்ந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து இந்த அடிஷனல் இன்கம் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. ஒரு சைடில் வர ஒரு பிசினஸ் அப்போ கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருந்துட்டே பண்ணலாம், கடையில் சப்ளை பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ண முடியும், ஆண்கள் கொண்டு போய் கடையில் சப்ளை பண்ண முடியுங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகட்டும், மெடிக்கல் ஆகட்டும், எல்லா இடங்களும் சேல் பண்ண முடியும். உங்களால் வீட்டில் இருந்து பண்ண முடியுங்க. சூப்பர் பிசினஸ் வாய்ப்பை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் மேம் அவங்க நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2000 ரூபாய்க்கு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாலுக்கா வரையும் எடுத்துக்கலாம், மாவட்டம் வரையும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பிஸ்னஸாக இருக்க போதுங்க. இது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் மேடம் கால் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இன்ட்ரோடக்ஷனில் ஒரு 2000 ரூபாய்க்கு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், இன்னைக்கு பல லட்சம் மக்களை போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னீங்க. அது என்ன பிஸ்னஸ்? ஏன்னா நீங்கள் 2000 இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு 2 நாள் கூட நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. எப்படி அதை நீங்கள் செஞ்சீங்க? தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எதையுமே நம்ம சாதிக்கலாம். ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியலாம், பட் அது மூலமாக நான் கற்றுக்கிட்ட விஷயம் ரொம்ப அதிகம். ஓகே, மக்களுக்கு அதாவது இந்த பொருளை பயன்படுத்தினா என்னென்ன பிரச்சனைகள் வருது, ஸோ அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் நான் வந்து கற்றுக்கிட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்கக்கூடிய விஷயத்த நான் கையில் எடுத்துருக்கேன். சோஷியல் அவேர்னஸ்க்காகவே மெயினா இந்த பொருளை கையில் எடுத்துருக்கேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னா பல லட்சங்கள் கொண்டு போய் கொட்டணும், கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அப்பதான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி மேம் அப்போ 2000 ரூபாய்க்கு போட்டாலே நம்மளால சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பா இருக்கு சார். ஏன்னா பல லட்சங்கள் கோடிகளை நம்ம இன்வெஸ்ட் பண்ண சொல்லல, மினிமம் 2000 ரூபாயில இருந்து இந்த பிசினஸ் எடுக்க முடியும். சோ அது என்ன ப்ராடக்ட், எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின் உங்களுக்கு கேட்க போறேன். ஒரு பொருளை நம்ம ஈஸியா வாங்கிடலாம், அதை கொண்டு போய் சேல் பண்றதுக்கு வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கடையில கொண்டு அப்ரோச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே வாங்க கூப்பிட்டு வரமாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க, நாளைக்கு வாங்குவாங்க. இது மாதிரி நிறைய நடக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லுங்க. மார்க்கெட்டிங் சார், மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணி பார்க்கணும் சார். ப்ராடக்ட் எதா இருந்தாலும் நம்ம பயன்படுத்தாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பர்சனலா யூஸ் பண்ணிட்டு அது மூலமா நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கொண்டு போக முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அது வந்து ஒரு ஃபீல் பண்ணணும்ங்கறீங்க. அப்பதான் மற்றவங்களுக்கு போய் நம்ம சொல்ல முடியும். ஆமா, எப்பவுமே உண்மையை தானே மக்கள் நம்புவாங்க. கண்டிப்பா கொடுத்தாலும் எங்கேயுமே ஜெயிக்கும். சரி மேம், ஓகே மேம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி 2000 ரூபாய்க்கு ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா எப்படி மேம், ஒரு மாவட்டமா கொடுப்பீங்களா, தாலுகா அந்த மாதிரி கொடுப்பீங்களா? சார், அதாவது A கிளாஸ் B கிளாஸ்னு 2 வகையில பிரிச்சிருக்கோம். அது பின்கோடு வைஸாவும் கொடுத்துட்டு இருக்கோம், தாலுகா வைஸ்னா தாலுகா வைஸும் கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, இப்போ வந்து ஒரு தாலுகா வைஸா எடுத்துறான்னு வச்சுங்களேன். இப்போ அந்த தாலுக்கால அவங்க எப்படி எந்த மாதிரி இடங்களை போய் அப்ரோச் பண்ணலாம், எந்த மாதிரி இடங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணலாம்? சார், அதாவது பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சின்ன மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப், எல்லாத்துலயுமே நம்மளோட ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா சேல்ஸும் நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து 2000 ரூபாய்க்கு செல் பண்ணா போதுமா? அப்படி செல் பண்ணா அன்னைக்கு உண்டான வருமானம் நமக்கு கிடைச்சிருமா? கண்டிப்பா சார். 2000 ரூபாய்னு மட்டும் பார்க்காதீங்க, அதுல இருக்கக்கூடிய பிசினஸ் வாய்ப்பை பாருங்க. கிட்டத்தட்ட 24% மேல இன்னைக்கு ப்ராஃபிட் இருக்கு 2000 ரூபாய்க்கு. அது மாதிரி எத்தனை மடங்கு நீங்க உழைப்பையும் நேரத்தையும் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதுல லட்சக்கணக்கா சம்பாதிக்க முடியும். சரி, ஓகே. அதாவது 2000 ரூபாய்க்கு சேல் பண்ணாலும் ப்ராஃபிட் இருக்கு. அதே ஒரு 20,000 ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ண அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 10,000 வரைக்கும் நம்மளால கண்டிப்பா எடுக்க முடியும். சோ அதுக்கு உண்டான மார்க்கெட்டிங் டிப்ஸ் நீங்க சொல்லி கொடுப்பீங்களா உங்களுக்கு? கண்டிப்பா சார். அவங்களுக்கு என்ன வேணும், ப்ரௌச்சர்ஸ், வீடியோஸ், அவங்களுக்கு 1-to-1 இன்டராக்ஷன்ஸ், ஆன்லைன் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. சரி மேம், இப்போ வந்து இப்போ வீட்ல இருந்து நிறைய பெண்கள் ஹவுஸ் வைஃப்ஸ் பண்றாங்களா மேம்? அந்த மாதிரி பண்றவங்களுக்கு அவங்க வந்து இப்போ ஆண்கள்னா வெளியே கொண்டு போய் சப்ளை பண்ண முடியும். அவங்களால அவங்களுக்கு பைக் ஓட்டுவாங்க, கார் ஓட்டுவாங்க, எல்லாத்தையும் அவங்க பண்ண முடியும். பெண்கள் எடுத்துட்டு சுத்த முடியாது.
அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா மேம்? சார், வீட்டுல இருக்க பெண்கள் வந்து ஈஸியா அதுல பல லட்சம் சம்பாதிக்க எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு தடவை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வாங்குறாங்க மக்கள்கிட்ட. அதாவது நீங்க ஒரு பொருள் கொடுக்குறீங்க, உங்ககிட்ட அகைன் ப்ராடக்ட் வாங்கினாதான் உங்களால பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். பெண்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க நியர்பை லேடிஸ், மகளிர் குழு, இந்த மாதிரி நிறைய குழுக்கள்ல போய் இதை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி மேம், இன்னைக்கு மேம் நீங்க இந்த வீடியோ மூலியமா வர்ற மக்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ மூலியமா டெய்லி ஒரு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதுதான் மக்களுக்கு தேவை. அதாவது ஒரு சொல்லுவாங்க தெரியுங்களா, பசிக்கு உணவு அளிப்பவனை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பவன் சிறந்தவன் அப்படிவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மீன் பிடிக்க கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருங்களா அதுக்கும்? சரி, கண்டிப்பா சார். ஏன்னா நம்ம வந்து எதையுமே வந்து தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை அணுகணும்னா விடாமுயற்சி இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், நேரமும் உழைப்பையும் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு வீட்டுல எதுவுமே பொழுங்கல அப்படின்னா சிலந்தி கூட கூடு கட்டிடும்னு சொல்றாங்க. நம்மளும் இயங்காமே இருந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளே பழசாயிருவோம். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், நம்மளை புதுப்பிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால வளர முடியும் அடுத்த கட்டத்து. அதுவும் பெண்களுக்கு வந்து ஒரு அன்லிமிட்டெட் எனர்ஜி இருக்கு. ஒரு குடும்பத்தையே அவங்களால பாதுகாக்க முடியுது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு சுகாதாரத்தை கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க. ஏன் பினான்சியல் ஃப்ரீடம் கொடுக்க முடியாது? கண்டிப்பா முடியும் அவங்களால. நம்ம ஒரு சின்னதா அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் கொடுத்தாலே அவங்களாலையும் வெளியே வந்து பல லட்சங்கள் சம்பாதிக்க முடியும். சரி மேம், இப்போ இந்த வீடியோ மூலியமா மேம் இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கால் பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் அனுப்பி வைங்க. சரிங்களா? கண்டிப்பா எங்ககிட்ட ப்ராடக்ட் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். நீங்க தாராளமா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நேரம் வரலனாலும் காரைக்குடி வந்து எங்களை பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் வேணும்னாலும் நேர்லயும் வரலாம், ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம். வெப்சைட்டும் இருக்கு. சரிங்களா? சரி, என்ன பண்ண பார்த்துடலாமா? கண்டிப்பா. இதுதான் எங்க ப்ராடக்ட், மாமேனியன் சானிட்டரி நாப்கின். இது வந்து எக்ஸ்எல் 6 பேட்ஸ் இருக்கும், இது XXL 5 பேட்ஸ் இருக்கும். 2000 ரூபாய்க்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா 25 பேக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் XL XXL ரெண்டும் மிக்ஸ் பண்ணியே எடுத்துக்கலாம். மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் இருக்குது. நான் மாமேனியன் நாப்கினை செலக்ட் பண்ணணும்னு கேட்குறீங்களா? அப்போது நான் சொல்கிற விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பிராண்டுமே மேக்ஸிமம் கெமிக்கல் ப்ளீச் பண்ணியிருக்காங்க. அதில் டயாக்சின் அப்படின்ற ஒரு கொடிய கெமிக்கல் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃபெர்டிலிட்டி, இச்சிங், ரேஷஸ் எல்லா பிரச்சனைகள், கிட்டத்தட்ட 25 வகையான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பெண் வெளியில் இருக்காங்க. மேக்ஸிமம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் அவங்களுக்கு ஓய்வு கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ உள்ள சூழ்நிலை 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் வெளியே இருக்க சூழ்நிலை. ஒரு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ இல்லை ஒர்க்கிங் பர்சனுக்கு எல்லாருக்குமே பேடு மாற்றணுன்ற ஒரு டிப்ரெஷன். மாதம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் இதை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு அவங்க சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இச்சிங், ரேஷஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி தான். ஈவன் கேன்சர் கூட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தையில் விற்கக்கூடிய மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்லேயும் பெர்ஃப்யூம் இருக்குது. அது என்ன பண்ணும்னா கேன்சர் உற்பத்தி பண்ணுது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதுக்கு ஒரு தீர்வாக தான் நம்மளோட மாமேனியன் சானிட்டரி நாப்கின் இருக்குது. ஏன்னா இது மேற்கு ஐரோப்பாவில் பேட்டன் ரைட் வாங்கின ஒரு ப்ராடக்ட். இது இங்கே இந்தியாவில் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணல, இம்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரோம். அது ஏன் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆனியான் ஸ்டிப்பு தான். இதுதான் ஆனியான் ஃபார் இன்ஃப்ராரெட் மேக்னெட்டிக் நானோ சில்வர் கைடின்னு 5 வகையான தொழில்நுட்பம் இருக்குது. ஸோ இதை ஒரு தடவை பயன்படுத்தின எங்களோட கஸ்டமர் கொடுக்குற ஃபீட்பேக் வந்து நான் பீரியடில் இருக்கேன்ற ஃபீலே இல்லை. ஏன்னா எனக்கு பீரியட் டைமில் வரக்கூடிய ஓடர் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பீரியட் ஓடர் எப்படி கண்ட்ரோல் ஆகும்னு கேட்குறீங்கன்னா கெட்ட பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணும் ஆனியான்ஸ். நார்மல் பேடில் அந்த ஆனியான் ஸ்டிப்பு இதெல்லாம் இருக்காது. ஏன்னா ஒரு குழந்தை 12 மணி நேரம் ஒரே பேடை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், அது நார்மல் பேடில். பட் நம்மளோட ப்ராடக்ட் 24 ஹவர்ஸ் ஆன்டிபாக்டீரியலாக இருக்கும். ஒரு மாதவிடாய் சுகாதாரமாக எப்படி தன்னோட குழந்தைங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்களோட பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பெண்களுக்கு இதை ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பெண்கள் இதை தொழில் வாய்ப்பாகவும் எடுத்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆனியான் ஸ்டிப் வச்ச சானிட்டரி நாப்கின் இந்த பேக்கிங்கில் இந்த ரேட்டில் நம்மக்கிட்ட மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இதில் பீரியட் டைமில் வரக்கூடிய பெயின் ரெடியூஸ் ஆகுது, பீரியட் ஓடர் ரெடியூஸ் ஆகுது, அவங்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய பெயின், அவங்களோட உடல் வலி சரியாகுது, இர்ரெகுலர் பீரியட் சரியாகுது, பிசிஓடி பிரச்சனைகள் சரியாகுது. தொடர்ந்து நம்மளோட பேடை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் பாதுகாக்குது. வருமுன் காப்போம் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகளை நோக்கி ஓடாமல், தீர்வை நோக்கி ஓடாமல், வரதுக்கு முன்னாடி நல்ல பொருளை தேர்ந்தெடுத்து கொடுங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம்.
சரி, இது வந்து நம்மளோட மாம் ஆனியனோட XXL பேக்கெட்டு. இதை நான் இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதில் 5 பேட் இருக்கும் சார். இந்த ஆனியான் ஸ்டிப்புன்றது இங்கே நடுவில் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனில் நம்ம பண்ணியிருக்கோம். 8 அடுக்கு பாதுகாப்பு, எல்லாமே ஃபுல் ப்ரீத்தபிளான காட்டன் லேயரில் கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் மெட்டீரியல். இந்த பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சியோ டஸ்ட்டோ போகாத அளவுக்கு ரொம்ப ஹைஜீனான பேக்கிங் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட XL பேக்ஸ். இதில் வந்து 6 பேட் இருக்கும் ஒரு பேக்கெட்டில். அதோட லென்த்து, ஆனியான் ஸ்டிப்பு ரெண்டுத்துக்கும் அப்சார்ப்ஷன் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் அந்த ஆனியான் ஸ்டிப்போட டிஃப்ரென்ஸ் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல், ப்ளீச்சிங், பிளாஸ்டிக் தான் இருக்கும். இதை பயன்படுத்திட்டு மண்ணில் போட்டாலும் மண்ணோட மண்ணாக மக்காது. கிட்டத்தட்ட 1000 வருஷம் இது வந்து மண்ணோட மக்கிறதுக்கு டைம் எடுக்கும். பட் நம்மளோட ப்ராடக்ட் வெறும் 1 இயரில் டீகம்போஸ் ஆயிரும். இன்னைக்கு உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின்ல கிட்டத்தட்ட 350 கோடி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். இதில் இந்த ஆனியான் ஸ்டிப்பு இருக்காது. அதனால தான் அவங்களுக்கு மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த பீரியட்னாலே ஒரு வெறுப்பு, கோவம், ஆக்ரோஷம் எல்லாமே வருது. அதுக்கு ஒரு தீர்வாக தான் நாங்கள் இந்த ஆனியான் ஸ்டிப் வச்ச சானிட்டரி நாப்கினை பயன்படுத்துங்கன்னு சொல்லி வலியுறுத்துறோம். இதில் இந்த ஆனியான் ஸ்டிப் இருக்காது. மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ப்ராடக்ட்டில் நம்மளோடதுல ஆனியான் ஸ்டிப் இருக்கும். இதுதான் ஒரு கண்டுபிடிப்பு, இன்வென்ஷனான ஒரு தயாரிப்பு. தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்கிறதுக்கு ஒரு அறிவுரை சொல்லிட்டு இருக்கோம். சிஸ்டர், எனக்கு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க. ஏன்னா பெண்களை பற்றி பெண்கள் தான் கேட்கணும். ஸோ அதனால கேட்குறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பொதுவாக நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்லையும் பார்த்துருக்கேன், பல இடங்களில் பார்த்துருக்கேன். பெண்கள் வந்து பூ மாதிரி இருப்பாங்க சொல்லுவாங்க. தினம் கோவப்பட்டா பயங்கர கோவம் வருது. சில நேரங்களில் அப்படி கோவப்படுறாங்க. என்ன காரணம், என்ன ரீசன்? சார், அதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் தான் சார். மாதவிடாய் காலத்தில் அவங்க அனுபவிக்கிற விஷயங்கள் தான். ஸோ அதுக்கு ஒரு தீர்வு தான் நாங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்டுக்கு சொல்கிறோம். ஏன்னா இந்த ஆனியான் ஸ்டிப் வச்ச நாப்கின் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன், இச்சிங், ரேசஸ் இதெல்லாம் வராது. நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து ரொம்ப காம் ஆயிடுவாங்க. கண்கூட நிறைய கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. என் பொண்ணு ரொம்ப கோவப்படுறா, பட் நான் மாம் நாப்கின் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த டெக்னாலஜி அந்த விஷயம் அவ்வளோ விஷயம் பண்ணுது சார். அதாவது நானும் தப்பாக நினச்சேன். ஏன்னா அவங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் வரும். என்ன சொன்னாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம தூக்கி வச்சுக்குவாங்க, கோவப்படுவாங்க, நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. என்னன்னா அவங்க இப்படி இருக்கான்னு நினைச்சேன். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் மேல வந்து ஒரு மரியாதை ஏற்படுது. கண்டிப்பா வந்து எல்லா பெண்களும் கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. இது ஒரு சூப்பர் தீர்வு இருக்கு. பிசினஸ் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மறக்காம நம்பர் உடனே கால் பண்ணி பேசிக்கலாம். ரொம்ப சூப்பர், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது பிசினஸை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லார் வீட்டிலும் பெண் குழந்தைகள் இருக்காங்க. பெண்கள் எல்லாருமே எவ்வளோ பேர் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும். சரி மேம், இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம் போது இன்னைக்கு வந்து ஒரு 10 வயசுல குழந்தைங்க வந்து பெரிய பிள்ளை ஆயிடுறாங்க. அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குங்களா எதுவும்? ஆமா சார், இன்னைக்கு உணவு முறைகள், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிடுச்சு. அந்த காலத்துல அப்படி கிடையாது. இன்னொன்னு, தாய்மார்களுக்கே இதை பத்தின சுகாதாரம் பத்தின விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா 25 வருஷமா நாங்களும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றோம். பட் அதை பத்தின விழிப்புணர்வே இல்லை. எப்ப அவங்களுக்கு தெரியுதுன்னா 40 வயசுலதான் இப்பதான் அதை உணர்றாங்க. பிரச்சனை வரும்போதுதான் தீர்வு தேடி ஓடுறாங்க. நம்ம பிரச்சனையே வராதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம்ன்ற விஷயத்த சொல்லியிருக்கோம். அதுதான் நம்மளோட பிளஸ் பாயிண்ட். சரி, என்ன நான் ஏன் கேட்கறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 10 வயசுல ஒரு குழந்தை வந்து பெரிய குழந்தை ஆயிட்டாங்க அப்படின்னா பீரியட்ஸா என்னன்னு தெரியாத காலகட்டத்தில் அவங்களுக்கு அது ஏற்பட்டு வலியாகி ஒரு வேதனையாகி மன உளைச்சலுக்கு ஆளாயதான் நிறைய சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இதை தவிர்க்கிறது ஐடியா இருக்குங்களா வேற ஏதாவது? சார், மன ரீதியா அவங்க பாதிக்கப்படுறது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு நான் சமீபத்துல வந்த செய்தி பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப பீரியட் ஆயிட்டாங்க. அவங்க போய் பீரியட் டைம் அந்த பேடை யூஸ் பண்றது கூட அவங்க அலோவ் பண்ணல அந்த எக்ஸாம்ல. சோ அந்த அளவுக்கு பெண்களோட மனநிலை ரொம்ப இந்த விஷயத்துல சிக்கி தவிக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்போ ஒரு பாதுகாப்பா எப்படி நம்ம வச்சுக்கிறது, மாதவிடாய் காலத்துல எப்படி சுகாதாரமா இருக்கணும், என்னென்ன சுகாதார நடவடிக்கை கையில வச்சுக்கணும்ன்றதான் நம்ம வீடியோல ஃபுல்லாவே நாங்க பேசியிருக்கோம். சரி, ஓகே மேம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேம், இப்போ ஆர்டர் பண்றது எப்படி மேம்? இப்போ பிசினஸ் ஆர்டர் பண்றவங்க 2000 மினிமம் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ பர்சனலா என் வீட்டுக்கு ஒருத்தவங்க வீட்டு தேவைக்கு ஆர்டர் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், பர்சனல் யூஸுக்கு, அப்ப அனுப்புவீங்களா? கண்டிப்பா சார், நம்ம ஒரு பாக்கெட்னாலும் ஆல் ஓவர் இந்தியால எங்க வேணாலும் அனுப்புறோம் சார். கொரியர் சர்வீஸ் இருக்கு நமக்கு. சரி, ஓகே. பல்க் குவாண்டிட்டி எடுக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட்ல பண்ணிடுவீங்க? பல்க் குவாண்டிட்டி எடுக்கிறவங்களுக்கும் கொரியர் சர்வீஸும் இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துறோம். சேம் டே டிஸ்பேட்ச் நம்ம பண்ணிடுவோம். ரொம்ப ரெடி மேம். நேரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோ சூப்பரான வீடியோ வந்துருக்கும். பிசினஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம்.
தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாப்கின் நீங்கள் எடுத்து ஒரு பிஸ்னஸாக பண்ண நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் மேம் உங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், டேரெக்டாக வரலாம், அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்கோம், லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் 2000 சொன்ன மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கண்டிப்பாக அவேர்னஸாக கண்டிப்பாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லார் வீட்லையும் பெண்கள் இருக்காங்க. இன்றைக்கி எப்படிலாம் அவங்க பாதிக்கப்படுறாங்க, ஃபியூச்சரில் எப்படிலாம் அவங்க பாதிப்பு ஏற்பட போகுது, ஸோ அதுக்கு என்ன ஒரு சூப்பர் சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களும் பண்ணலாங்க, பர்சனலாக யூஸ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ரீசன் அப்படின்னா உங்களுக்கு பயனளி காட்டி மற்றவங்களுக்கு பயனளிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. நன்றி, வணக்கம்.